திரைப்படம் என்பது பார்வையாளர்களின் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு பல்சுவை கலை வடிவமாகும். ஒரு சிறந்த திரைப்படம் என்பது அதன் கதை, இசை, ஒளிப்பதிவு, தொழில்நுட்பம் மூலம் உணர்வுகளை வெளிப்படுத்தும் வல்லமை கொண்டது. இயக்குனரின் கற்பனையை தழுவி உருவாக்கப்படும் ஒவ்வொரு காட்சிகளும் பல கலைஞர்களின் ஒற்றுமையால் ஜீவன் பெறுகிறது. அப்படிப்பட்ட கலைஞர்களை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இது. மக்கள் வணக்கம், இது திரைக்கு பின்னால். இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருப்பவர் லேபர் திரைப்படத்தின் இயக்குனர் திரு சத்யபதி அவர்கள்தான். வாருங்கள், அவருடைய திரைத்துறை அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்திச்சது மிகவும் மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த லேபர் திரைப்படம் அப்படிங்கிறது பல திரைப்பட விருதுகளை வாங்கியிருக்கு. அதற்கு முதல்ல மக்கள் தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்களும் மக்கள் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். எப்பயுமே பாரம்பரியமிக்க தெருக்கூத்தை இப்போ மறந்து இருக்கிற காலத்தில் ரொம்ப வருஷமாக இவங்க இந்த தெருக்கூத்தை சண்டே டைமில் போடுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய நிகழ்ச்சி. அதெல்லாம் ரொம்ப நமக்கு பிடிக்கும். அதனால் நம்ம மக்கள் தொலைக்காட்சிக்கு நானும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி ஐயா. இப்போ முதல்ல லேபர் திரைப்படம் அப்படின்னு வரும்பொழுது முழுக்க முழுக்க கட்டிட தொழிலாளர்களை நீங்கள் மையப்படுத்தி எடுத்திருக்கீங்க. முதல் திரைப்படம் அப்படின்னு வரும்பொழுது அந்த சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஏன்னா எல்லாருக்குமே ஒரு முதல் திரைப்படம் அப்படின்னும்போது ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு எண்ணமும் வச்சுருப்பாங்க. முதல் திரைப்படம் இந்த மாதிரி கதைகளை நம்ம கையாளறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க ஐயா. முதல்ல உதவி இயக்குனராக சேரும்போதுலேருந்து கிராமியம், நான் வளர்ந்ததெல்லாம் கிராமத்தில் இருந்து வந்தேன். திண்டிவனம் பக்கம்தான் எங்கள் ஊரும். அதனால் நம்ம அந்த மண் சார்ந்த கதைகளை தான் பண்ணணும் அப்படிலாம் நம்ம எய்ம் பண்ணிட்டு வந்தோம். ஒரு காலகட்டத்தில் இந்த மாறும்போது நம்ம கட்டிட தொழிலாளர் சங்கத்தில் அந்த நலவாரிய சங்கத்தில் பிஆர்ஓவாக வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ அந்த பில்டிங் சம்மந்தப்பட்ட அந்த தொழிலாளர்களுடைய நேச்சர்லாம் நமக்கு பிடிக்கும். அவங்க கஷ்டப்படுற வழி இதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். ரெண்டாவது நான் ப்ரொஃபஷ்னலாகவே ஃபோட்டோகிராஃபர் வித் வீடியோ கேமராமேன், தேட்டர் ஆப்ரேட்டர் வேறு. இது நம்ம வந்ததே கேமரா ஸ்டாண்டு தான், நம்ம கேமரா லைனில் வந்தது. இன்னொன்று, அவங்களுடைய அந்த வாரியத்தில் படுற கஷ்டங்கள்லாம் நம்ம ஒரு படமாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் ஒரு விஷயம் இருந்தது. ரெண்டாவது ஒரு நண்பர் எவ்வளோ படம் பண்ண பாரு, எங்களுடைய கதைகள் எடுத்தால் என்னன்னு ஒரு டீ கடையில் சொல்லும்போது சொன்னார். சரி, அதை ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணலான்னு ஐடியா பண்ணோம். அது அப்படியே படம் ஆயிடுச்சு. ரெண்டாவது இந்தியாவிலேயே கூட பார்த்திங்கன்னா கட்டிட தொழிலாளர்கள் கதைக்குள்ளே ஹீரோ இருப்பாங்க. அதை ஒரு 10 நிமிஷம் அந்த சென்டிமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேறு ட்ராக்கு போயிடுவாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கட்டிட தொழிலாளர்களுடைய ஃபுல் பெயினை லைவாக எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட லைவ் சவுண்டு இருக்கும். மெட்ராஸில் ஒரு 100-150 லொக்கேஷன் பார்த்துட்டு அதில் ஒரு 20-25 லொக்கேஷனை செலக்ட் பண்ணி எடுத்தோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் டபுள் மீனிங் டயலாக்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு உண்மையான லேபர் எப்படி லேபராக இருப்பாங்கன்ற அவங்களுடைய வழியை மட்டும் நம்ம அதை அழகாக பதிவு பண்ணியிருந்தோம். ரொம்ப லைவாக பதிவு பண்ணியிருந்தோம். நீங்கள் படத்தை பார்த்தா தமிழ் சினிமாவில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, அப்படி சொல்லக்கூடாது, துணை நடிகர்கள், அவங்களுக்கு மையப்படுத்தியே இந்த கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். முதல் விஷயம், கட்டிட தொழிலாளருக்கு தமிழ் சினிமாவில் பியூராக ஒரு சினிமா கிடையாது, கொஞ்சம் இருக்கும். அதனால் நம்ம பியூர் சினிமாவாக லைவாக எடுக்கணும்னு எடுத்தோம். ரெண்டாவது, நான் ஒரு 10-15 வருஷமாக சென்னை ஃபெஸ்டிவலில் நான் அடிக்கடி ஃபெஸ்டிவல் மூவிலாம் பார்ப்பேன். அது கொஞ்சம் நமக்கு ஐடியா இருக்கும். அந்த பேட்டர்னில் தான் நான் ப்ரொடியூசர்கிட்ட கதை சொன்னோம். ப்ரொடியூசரும் ஓகேன்னாரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு கிடைச்ச ப்ரொடியூசர்லாம் ஒரு சாங் இல்லை, ஒரு ஃபைட் இல்லை, ஒரு ரொமான்ஸ் சீன் இல்லை, காமெடி இல்லைன்னு சொல்லி தான் நான் ஒர்க் பண்ணேன். அவங்க அதுக்கு ஒத்துக்கிட்டு மெயினாக ராயல் ஃபார்ச்சுனா கிரியேஷன்ஸ் என்னுடைய ஃபஸ்ட்டு படம், அவங்களுக்கும் ஃபஸ்ட் படம், அவங்களுக்கு தான் இது தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்பவே அழகான ஒரு விஷயம் சொன்னீங்க. அதாவது கட்டிட தொழிலாளர்கள் கிட்ட ஹீரோ வர மாதிரியான காட்சிகளை தான் இது வரைக்கும் தமிழ் சினிமா இருந்தது. நான் கட்டிட தொழிலாளர்களே ஹீரோவாக காமிக்கணும் அப்படின்னு ரொம்பவே அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னீங்க. இப்போது நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, ஃபோட்டோகிராஃபராக இருந்திருக்குன்னு சொன்னீங்க. அப்போது இந்த திரைத்துறையில் உங்களுடைய ஆரம்ப கட்ட பயணம் பற்றி சொல்லுங்கள். நம்ம எப்பயுமே ஊரில் அடிக்கடி தெருக்கூத்து பார்ப்போம், ட்ராமா பார்ப்போம். எங்கள் ஊர் திண்டிவனத்துக்கு பக்கத்தில் சென்டராக இருக்கும். நல்லா ஊர், கிட்டத்தட்ட பாண்டிச்சேரிக்கு சென்டர் தான் அது. சின்ன வயசுலேருந்து நாங்கள் கூத்து ட்ராமாலாம் 15 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போவோம். நைட்டில் சைக்கிளில் போவோம். அந்த நண்பர்களோட அவங்க பெரியவங்களாம் எங்களை கூட்டின்னு போவாங்க. அவங்களோட சேர்ந்து பழக்கமாகி அதுக்கப்புறம் சினிமா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு.
அப்புறம் அந்த சினிமாவுக்குள்ளே வரும்போது நம்மளாலாம் இந்த மாதிரி மகேந்திரன் படம், உதிரி பூக்கள், பாரதி ராஜாவது 16 வயதினிலே, நிறம் மாறாத பூக்கள், இந்த மாதிரியான படங்கள் வரும்போது தான் நம்ம வந்து ஒரு படம் எடுக்கணும், அது சினிமாவுக்குள்ளே வேலை செய்யணும் அப்படின்ட்டு சென்னை வரோம். சென்னை வந்த பிறகு பல விஷயங்களில் நம்ம வந்து போராடுவோம், யார் யாரை பார்ப்போம், அதெல்லாம் அதில் மைனஸ் ப்ளஸ் இருக்கும். பட் எனக்கு கிடைக்கும்போதே சத்யா மூவிஸில் ஆபீஸ் பாய் ஸ்டாப் கிடச்சிது. அங்கேருந்து தான் என்னுடைய பயணம் தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் ஒரு சர்வேவலுக்காக ஃபோட்டோகிராஃபர், அப்புறம் வீடியோ கேமராமேன், அதுக்கப்புறம் ஒரு தேட்டர் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் சினிமா டிஸ்கஷன், சுற்றி சுற்றி சினிமாவுக்குள்ளேயே சர்வேவல் பண்ணிக்கிட்டு இருந்தனால நான் நினச்ச கதைகள் இங்கே வரும்போது மாறும். நான் எடுக்கக்கூடிய கதைகள் கிடையாது. லேபர் வந்து கிட்டத்தட்ட நான் யோசித்த கதை கூட கிடையாது. இங்கே வந்து பெரிய கதைகள் ரெடி பண்ணி அதுக்கு தயாரிப்பாளரை தேடி கஷ்டப்படுறதை விட இப்படி ஒரு படம் பண்ணணும்னு பண்ணோம். கரெக்டாக எங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி நம்ம அந்த பெர்ஃபெக்டாகவே எடுத்துகிட்டு போயிடலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த படம் வந்து லைவாக எடுத்ததுனால ரொம்ப கொஞ்சம் ஸ்லோ மூவியாக இருக்கும். ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட், வீடு படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாம், அந்த லெவலில் தான் இருக்கும். எல்லாருமே நாங்கள் மேக்ஸிமம் 99% சினிமாவுக்குள்ளே பெரிய லெவல் இல்லாதவங்களை வச்சு தான் எடுத்திருக்கோம். ஹீரோ நேர்முக தேர்வு, ஹீரோயின் அப்போல்லாம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, திருநங்கை அப்போல்லாம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாருமே வந்து எனக்கு முன் அறிமுகம் இல்லாதவர்கள். சினிமாவுக்காக நாங்கள் தேடணும், நிறைய ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணோம், நிறைய லொக்கேஷன் போய் பார்த்தோம். அந்த மாதிரி கதைக்கு வந்து எது தேவையோ அதை ஒரு நேர்மையாக பண்ணியிருந்தோம். அதில் தான் வந்து இது வந்து நமக்கு வந்து இப்படி ஒரு படம் எடுக்க தோணுச்சு. இன்னொரு 100 வருஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா கட்டிட தொழிலாளர்களுடைய லைஃப் எங்கன்னா ஒரு படமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா லேபரில் இது இருக்கும். எல்லாம் வேறு ஆலோ பிளாக் கல்லுங்கள்லாம் வந்துடுச்சு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயின் வந்து 3 மாடி கல்லை தூக்கின்னு ஏறுவா. லைவாக எடுத்துருப்போம், ஒரு ஷாட்டு லைவாகவே இருக்கும். அந்த 3 மாடி ஏறுற வரைக்கும் கட்டிருக்காது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 தடவை அந்த பொண்ணு வந்து 3 மாடி ஏறி ஏறி இறங்கினா. 11 மணிக்கு ஆரம்பித்து 4 மணி வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுதான் வந்து இந்த மாதிரி தான் யோசித்து தான் இந்த படம் உருவானது. கேரளாவில் அடூர் கோபாலகிருஷ்ணன் ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க இயக்குனர். அவர் படம் பார்த்துட்டு மெயில் அனுப்பிச்சிருந்தார், ஒரு நல்ல படம்னு. அதுவே நமக்கு வந்து அவார்டு வாங்கின மாதிரி தான். அப்புறம் ஊமை விழிகள் அரவிந்த்ராஜ் அவர் படம் பார்த்துட்டு இது ஒரு நல்ல படம் அப்படின்னாரு. இடையில் தரமணி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஸ்டூடெண்ட்டுக்கு போட்டு காட்டினோம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. இந்த மாதிரி தான் இதுக்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைச்சிது. அதனால் ஓகே, நமக்கு மனசுக்கும் திருப்தி. இப்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, இதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, அதாவது சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது சைக்கிளில் போய் நாங்கள் வந்து தெருக்கூத்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ முன்னாடிலாம் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, இப்போ நடிக்கணுங்கிற ஆசை எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் நான் முதல்ல தெருக்கூத்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு நடிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி எப்படி இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்தது? இல்லை, எங்கள் ஊரில் தமிழரசன் ஒருத்தர் வந்து ட்ராமா போடுவார். நான் ஒரு 10th படிக்கிற காலத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த கதையை வந்து ஒரு 16 கேரக்டர் 17 கேரக்டர் காப்பி ரைட் பண்ண சொல்லுவார், எழுதி கொடுக்க சொல்லுவார். நம்ம அந்த மாதிரி எழுத சரி நமக்கு வந்து ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் அதில் இருந்தால் சேர்த்து எழுதுவோம். அப்போ நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தோன்றவே எல்லாருக்கும் நம்ம அந்த கேரக்டரை பிரித்து கொடுப்போம். அவர் கூட இருந்து அந்த சொல்லி கொடுக்குறதெல்லாம் பார்ப்போம். பார்க்கும்போது நமக்கு வந்து சரி இது ஒரு இருக்கும்னு. அதே மாதிரி அப்பயே ட்ராமாவில் வந்து நம்ம ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுவோம். பட் இருந்தால் கூட நமக்கு வந்து மெயின் வந்து கதை. ஏன்னா எங்கள் பக்கத்து வீட்டில் நடேசன் அவர் வந்து சின்ன வயசுலேருந்து மகாபாரதம், ராமாயணம், விக்ரமாதித்தன் அந்த மாதிரியான கதைகள்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப நேரம் சொல்லிகிட்டே இருப்பார் சாயந்தரத்தில் விளையாடும் போதெல்லாம். அதுவும் நமக்கு மைண்டில் ஒரு மெமரியாக போயிட்டே இருக்கும். இதையெல்லாம் ஒன்றா சேரும்போது நமக்கு வந்து இந்த எண்ணங்கள் தான். பட் எனக்கு நடிக்கணுன்ற எண்ணம்லாம் கிடையவே கிடையாது. பட் கதை எழுதணும், டைரக்ஷன் பண்ணணும், வேறு எதுனா இது மாதிரி சார்ந்து வரணும் அப்படின்னு தான் இருந்தது. இங்கே வந்து கூட நம்ம வந்து இந்த படத்துக்கு இன்ஸ்டண்ட்டாக தான் ஒளிப்பதிவாளர் ஆனோம். நம்மளே ஃபோட்டோகிராஃபி பண்ணோம். ஏன்னா சூழ்நிலைகள் லைவாக எடுக்கும்போது ஒரு கேமராமேனுக்கு புரிய வைக்கிறதும் கஷ்டம், புது படம் இல்லைங்களா, டைம் ஆகும். இப்போ லைவாக இருந்தால் நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து அதையும் ஆப்ரேட் பண்ணோம். இப்போது ஒளிப்பதிவு அப்படின்னு வரும்பொழுது அதோட லைட்டிங் தான் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ லேபர் படம் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு காட்சிகளையும் நிஜமாகவே எடுத்திருப்பீங்க, அதாவது தத்ரூபமாக எடுத்திருப்பீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம வந்து கல்யாணத்தில் வீடியோ கவரேஜ் அதிகமாக எடுத்திருப்போம். அப்போது பெரிய லைட்டிங் இல்லாத காலம், ஒரு சின்ன லைட் போட்டு எடுப்போம். ரெண்டாவது வந்து அவைலபிள் லைட்டில் எடுக்கிறது தான் ஒரு சிறந்த ஒளிப்பதிவு. எப்பயுமே மேக்கப் போட்டு எடுக்கிறதுன்றது வந்து ஒருத்தவங்களை மிகைப்படுத்துறது. ஆனால் மேக்கப் இல்லாமல் லைட்டிங் பண்ணுறதுன்றது அந்த இடத்த மிகைப்படுத்துறது.
எப்பயுமே வந்து ஒளிப்பதிவில் அதிகமாக லைட் யூஸ் பண்ணலாம் இப்போது. ஏன்னா நம்ம வந்து டிஐ இருக்குது, கட் பண்ணிக்கலாம். அப்போ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் என்ன லெவல் எடுத்தோமோ அந்த லெவலில் தான் எடுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, லைவாக நிறைய விஷயங்கள் வந்து தேவைப்படும் போது அந்த இயக்குனர் ஒளிப்பதிவாளராக இருந்தால் இன்னும் ப்ளஸ்ஸு. ஏன்னா நம்ம வந்து ஸ்டெடியாக வச்சுருப்போம், ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷம், 30 செகண்ட் அப்படிலாம் வைப்போம். கேமராமேனுக்கு வந்து அதை சொல்லி புரிய வச்சு அவங்க வந்து சினிமாஸ்டிக்காக பண்ணுவாங்க. ஒரு கட்டு போகணும், ஒரு க்ளோஸ்அப் போகணும், ஒரு மிட்டு வைக்கணும், ஒரு டாப் ஆங்கிள் வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு சீனில் வந்து ஒரு 10 விதமான கோணங்கள் அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க. நம்ம அதை பண்ண விட மாட்டோம். ஏன்னா இப்போ நம்ம 2 பேர் உட்காந்து பேசுகிறோன்னா இது பேட்டி. இப்போது ஜெனுவனாக ஒரு இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்ணும்போது நேச்சர், அதுதான் இந்த இதோட டெப்த். அந்த மாதிரி தான் நம்ம அதை யோசிக்கிறோம். இப்போ எப்படி லைவாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு விஷயம் லைவாகவே இருக்கணும். ஏன்னா இப்போ நாங்கள் அந்த கல் கூட அட்டைக்கல்லில் தூக்கி அந்த பொண்ணுக்கு ஏற்றி வச்சுருக்கலாம். பட் நம்ம ஒரிஜினல் செங்கல்லில் கொடுத்தே ஏற்ற சொன்னோம். கஷ்டம் இல்லையா? இப்போ அந்த அட்டைன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல் இருக்காது, நடையும் அசால்ட்டாக இருக்கும். அது மாதிரி தான் ஒளிப்பதிவு கூட. இப்போ நம்ம ஒரு லெவல்லேருந்து பின்னாடி எடுத்துகிட்டே வருவோம், கிம்பிளில் கேமரா போட்டு எடுத்துக்கிட்டே வருவோம். அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும், அந்த ராடுலாம் இருக்கும். அதில் அடிச்சதுன்னா லென்ஸ் கண்டமாகிடும். பட் இருந்தால் கூட இப்போ நான் ஒளிப்பதிவு பண்ணுவேன், எனக்கு ஒரு பயம் இல்லை. ஏன்னா எனக்கு சீன் வரணும் அப்படின்னு இருக்குது. அதனால் வந்து 1க்கு 10 தடவை நான் எடுத்துருவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த அளவுக்கு லைட்டிங் இல்லாமல் அவைல் லெவலில் எடுக்கும்போது தான் ஒரு சினிமா உயர்ந்த தரத்துக்கு வரும். கமர்ஷியல் சினிமா நம்ம எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஒரு வாழ்வியலை காட்டும்போது பச்சையாக தானே காட்ட முடியும். அது மாதிரி இது வந்து ராவாக எடுக்கிற விஷயம். கட்டிட தொழிலாளர்கள் வந்து அந்த மேக்கப் இல்லாத வர்றவங்கள அவங்கள ஏன் நம்ம மேக்கப் போட வைக்கணுன்றது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஷட்டர் டச் தான் பண்ணியிருப்போம், பவுடரை கூட அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா அவங்க கிளம்புனா கூட அங்கே வந்துட்டாங்கன்னா வெயிலில் நனைஞ்சி அந்த இது ஆகிடும். ஏன்னா அடிக்கடி மற்ற வேலைக்கு போகிற பொண்ணுங்க, வேலைக்கு போகிறவங்க, வேறு இடத்துல இருக்கவங்க அடிக்கடி டச் பண்ணுவாங்க. அவங்க அப்படிலாம் பண்ணுவாங்க, வேர்வையை தொடச்சிட்டு தான் வேலை செய்வாங்க. அப்போ அந்த ஃபீல் வேணும். அப்போ அவைலபிளாக பண்ணணும் போது நம்ம பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து நம்ம லைவாக லைட்டிங் பண்ணோம். ஒரே லைட்டில் சிலது பண்ணியிருப்போம், அதிகமான லைட் யூஸ் பண்ணாமல் தேவைக்கேற்ற லைட் யூஸ் பண்ணியிருப்போம். ஐயா, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து திரைத்துறை அப்படின்னு வரும்போது முதல்ல தடை நமக்கு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்முடைய குடும்பத்தில் தான் வரும். ஏன்னா யார் கேட்டாலும் சினிமாவா வேணாம், நமக்கு செட் ஆகாது, நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் முதல் தடையாக அங்கே தான் இருக்கும். இப்போ நீங்கள் திரைத்துறைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் குடும்பத்தினர் கொடுத்த சப்போர்ட் என்னையா? எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு அடிப்படை வந்து மளிகை கடை ஊரில். 2வது நான் வந்து எது கேட்டாலும் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருவார், அம்மா வாங்கி, ஏன்னா வீட்டுக்கு ஒரே பையன், வாங்கி கொடுத்துருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. 2வது எங்கள் ஊரில் டென்ட்டு கொட்டாவில் போஸ்ட் ஓட்டுறதுக்கு ஒரு டீ கடை இருக்கும். நைட்டு வந்து ஒட்டிடுவாங்க போஸ்ட்டு. அந்த டீ கடை நடத்துகிறவர் வந்து எங்கள் வீட்டாண்ட இருப்பார். அவர்லாம் எங்களுக்கு கொஞ்சம் பழக்கம். அவங்க அடிக்கடி ஒரு பாஸ் கொடுப்பாங்க. போஸ்ட் ஒட்டிட்டு நான் செகண்ட் ஷோ போய் அவங்க ஒரு பாஸ் பார்த்துக்கலாம். அப்போ என்கிட்ட சைக்கிள் இருக்கும் படிக்கும்போது. இந்த சைக்கிளை நான் யூஸ் பண்ணும்போது என்னை சினிமாவை கூட்டின்னு போவாங்க. 1. 2வது எந்த வீட்லேயும் அப்பா வந்து பையனுக்கு சினிமாவுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா வந்து நான் சினிமாவுக்கு போகிறேன்னா காசு கொடுத்து அனுப்புவார், வீட்லேயும் காசு கொடுத்து அனுப்புவாங்க. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம படிக்க மாட்டோன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. படிக்க மாட்டோன்னு தெரிஞ்சு போச்சு, ரைட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து சப்போர்ட்லாம் பெருசாக வந்து தடை கிடையாது, நிறைய சப்போர்ட்டு. நான் வந்து ஸ்கூலுக்கு இருந்த காலங்களை விட அதிகமாக ஊரில் இருந்த காலங்களை விட தேட்டருங்களில் இருப்போம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு படங்கள் பார்த்திங்கன்னா ஒரு தடவை எடுத்திங்கன்னா ஒரு 7-8 தடவை இருக்கும். ஏன்னா சென்னை வந்தே கூட நிறைய படங்கள் நமக்கு பிடிச்ச படங்கள் எங்கெந்த தேட்டரில் இருந்தாலும் நம்ம போய் பார்ப்போம். நிறைய படங்கள் திண்டிவனம், பாண்டிச்சேரி, மயிலம், உப்புவேலூர், கிளியனூர் இந்த மாதிரியான எங்கள் சுற்றுப்பட்டில் இருக்கிற கிராமங்களில் ஒரு வாரத்தில் 4 நாளாவது நைட் ஷோவில் இருப்போம். நம்ம யார் இருக்கிறாங்களோ இல்லையோ அதுக்கு செட்டை சேர்த்துக்குவோம். அந்த மாதிரி போய் பார்க்கும்போது தான் வந்து நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமானது. அதுலேருந்து மெட்ராஸ் வர்ற வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ஸ்ட்ரகிள்லாம் கிடையாது. நமக்கு வீட்டில் பயங்கரமான சப்போர்ட்டு. எங்கள் அப்பாலாம் வந்து மளிகை கடையில் உட்காடுறான்னா உட்காந்து தான் இருக்கணும், சரி போ அப்படின்னாங்க. அது மாதிரி வந்தது தான். நான் வந்து இங்கே வந்த பிறகு நண்பர்கள் சப்போர்ட்டு, ரிலேஷன் சப்போர்ட்டுன்றத விட ஃப்ரெண்டுங்க சப்போர்ட்டில் அப்படியே வந்துட்டோம். அது அப்போ வந்து எனக்கு ஈஸியாக தெரியல. அப்போ இங்கே வந்து ட்ரை பண்ணும்போது கிடைக்கல, லேட்டாக கிடைக்கணும் போது அது ஒரு கஷ்டமாக இருந்தது. சரி பரவாயில்ல, நம்ம சரி பண்ணிக்கணும்.
இப்போ லேபர் திரைப்படத்தை பற்றி பேசும்பொழுது அதோட பின்னணி இசை பற்றி பேசாமல் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு காட்சிகளிலும் பின்னாடி வரக்கூடிய அந்த பின்னணி இசை அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கை கூட வந்து நம்மளை இணைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அந்த பின்னணி இசை பற்றி சொல்லுங்கள். ஒரு 3 மியூசிக் டைரக்டரை மனசில் வச்சுருந்தோம். ஒரு நண்பர் வரலை, செட் ஆகலை. அதுக்கப்புறம் ஒருத்தர் இசையமைப்பாளர் அறிமுகப்படுத்தணும், செட் ஆகலை. அதுக்கப்புறமா அசோசியேட்டில் டைரக்டரில் இருந்த பையன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் காட்டினான். சார் இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் நல்லா இருக்கும்னு. சரி அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோம். சரி அந்த மியூசிக் டைரக்டருக்கு எங்கே இருக்காருன்னு கேட்டு நம்ம போகலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு 22 வயசு அந்த பையனுக்கு. அப்போது நேராக போனோம். இது மாதிரி பண்ணுறியான்னு கேட்டோம். பண்ணுறேன் அப்படின்னாப்புல. எப்படி சார் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு தான் வந்தோன்னோம். பண்ணுறோன்னா படம் முடித்த பிறகு அவங்ககிட்ட புட்டேஜை கொடுத்தோம். இன்னொரு கான்ஃபிடென்ட் என்னென்னா, இந்த படத்தில் எல்லா இடத்துலையுமே அவன் மியூசிக் போடாமல், சார் இந்த படத்துக்கு மியூசிக்கே தேவையில்லை, நீங்கள் அப்படியே கூட எக்ஸ்போஸ் பண்ணி ஸ்க்ரீனிங் பண்ணலாம், ஃபெஸ்டிவலுக்கு நல்லா இருக்கும்னா. அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு கான்ஃபிடென்ட். யாருமே அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. மியூசிக் டைரக்டராக இருக்கிறவங்கெல்லாம் ஒரு 10 இடத்துல போடுனா 20 இடத்துல போடுறேன்னு தான் சொல்லுவாங்க. நான் ஆர்வம் இல்லை. அப்போ அந்த பையன் இன்னொரு படமும் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ சரி நான் ஒரு 5 இடத்துல போடலான்னு சொன்னோம். ஒரு 5 இடத்துல போட்டாப்புல. அதுக்கப்புறம் நம்மளும் சேர்ந்து சொன்னோம் இப்படி மாற்றி பண்ணோன்னு. சின்ன பையன், அந்த சின்ன பையன் வந்து ஒரு 50 வயசுக்கு உண்டான மெச்சூரிட்டியாக பண்ணுறது, இந்த மாதிரியான லேபர் படத்துக்கு பண்ணுறதெல்லாம் கஷ்டம். இது ஒரு வாழ்வியல் இல்லைங்களா? அந்த பையன் வந்து அழகாக அதை சர்ச் பண்ணி கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே நம்மளும் ஒத்துக்கணும். சில இடத்துல வயலின்லாம் இருக்கும், மெச்சூரிட்டியாக அதை ரெடி பண்ணி அதையும் அந்த பையன் பண்ணாப்புல. நிஜில் தினகரன்னு பேர். ஒரு ஆர்வமுள்ள வருங்காலத்தில் வரக்கூடிய நல்ல இசையமைப்பாளர். ஒரு கதைக்கு எது தேவையோ அது மெனக்கடல் ஜாஸ்தி இருக்கும். ஒரு படத்தில் காட்சிகள் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதற்கு சமமாக வசனங்கள் அப்படிங்கிறதும் முக்கியம். ஏன்னா நம்ம காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி தான் வசனத்தையும் நம்ம வெளிப்படுத்துவோம். இப்போ லேபர் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு காட்சி வச்சுருப்பீங்க. ஒரு அப்பா வந்து தன்னுடைய மகன் கிட்ட சொல்வார், யார் காலையாவது விழுந்து நான் வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சிடுறேன் அப்படின்னு சொல்வார். அப்போது அந்த காட்சி அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு இமோஷனான ஒரு விஷயம். அந்த வசனத்தையும் சேர்த்து சொல்லும்போது அவங்க அப்பாவுடைய வாய்ஸில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். இந்த ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் எப்படி வந்து வெளிப்படுத்துனீங்க? அதாவது அந்த காட்சிக்கு நடித்தவர் வந்து ஒரு இணை இயக்குனர். நான் அவரை வந்து யதார்த்தமாக ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அதை பார்த்துட்டு அந்த படத்துக்கு நானும் என் ஒய்ஃபும் போயிருந்தோம். அவர் இன்ட்ரோவில் இருந்து வந்தார். அப்போ அவரை கூப்பிட்டு நீ இது பண்ணுறியான்னு கேட்டேன். பண்ணுறேன்ட்டு போயிட்டார். ஒரு 2 மாதம் பொறுத்து அவர் மொரிஷியஸ் போயிட்டார் சொந்தக்காரர் கூட. நான் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது அவர் வரல. அவருக்காகவே நான் 1 மாதம் தள்ளி போட்டேன். சரி வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் வந்தார். நான் யார் காலையாவது விழுந்தாவது உன்னை படிக்க வைக்கிறேன்பான்றது தான் என்னுடைய டைலாக்கு. அவ்வளோதான். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் ஒரு டைரக்டர் இல்லை, அவராக என்ன பண்ணிட்டாரு, ஆக்டிங் பண்ணுன்றதுக்காக அப்படி பேசிக்கினே இருக்கும்போது ஒரு சின்ன பிரேக் கொடுத்து பேசினார். ஓகே நல்லா இருந்தது. நம்ம எழுதுனதை விட அவர் சிறப்பாக பேசும்போது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு ஒத்துக்கணும். இப்போ நம்ம எவ்வளோதான் தயார் பண்ணிட்டு போனாலும் சில விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு இந்த படப்பிடிப்பு தளத்தில் சவாலாகவே அமையும். அப்போது இந்த லேபர் திரைப்படத்தில் அங்கே சவாலாக அமைந்த விஷயங்கள் என்ன? இந்த விஷயமே சவாலான விஷயந்தான். ப்ரொடியூசர் இல்லைன்னா நான் கிடையாது. நானும் ஒரு புதுமுக இயக்குனர் தானே. இந்த கதையை அவங்க தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அதுவே வந்து பெரிய சவால். இப்போ இந்த கதையை நான் எப்படி சொல்லியிருக்க முடியும்? 10 நிமிஷம் சீன் சொன்னேன்னா கொத்தனார் வந்தார், ஜல்லியை தூக்குனார், பாண்ட் எடுத்துகிட்டு போனார், திருப்பி ஜல்லி கலந்தார், மிஷினை ஸ்டார்ட் பண்ணார், மேலே வந்தார், அதுக்கப்புறமா அந்த ஜல்லியை கொட்டினார், திருப்பி ஓனர் வந்தார், அதை பார்த்தாரு, இன்னொரு மேஸ்திரி வந்து அந்த ஜல்லி கலவையெல்லாம் குத்தி போட்டார், 2வது வந்து ஒருத்தவங்க தப்பாக வேலை செஞ்சாங்க, அதுக்கப்புறம் அவர் பையன் ஃபோன் பண்ணார், நேராக வீட்டுக்கு போயிட்டார். இதுக்கு 10 நிமிஷம் சீனு. இது எந்த ப்ரொடியூசராவது இதுக்கு வந்து பணம் செலவு பண்ணுறேன்னு சொல்லுவாங்களா? இல்லை இந்த 10 நிமிஷம் எடுத்த இந்த சீனை உட்காந்து பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் தயாராக இருப்பாங்களா? பல சவால் இல்லை. அதனால் இந்த கதையை கேட்ட ப்ரொடியூசர் தான் பெரிய சவால். இதை கேட்குறதுக்கு நமக்கு வந்து சொல்லிவிட்டார் இல்லைங்களா, என்னுடைய நண்பர் டாக்டர் கோபி ஐயா சுவாமி, டாக்டர் வைத்தியலிங்கம். இவங்க இல்லைன்னா இந்த கதை வந்திருக்காது. ஏன்னா ப்ரொடியூசருக்கு சொல்லணும்ல, சப்போர்ட் பண்ணி இந்த படம் பண்ணட்டோன்னு. அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல, இந்த படம் அப்படியே சொன்னதே எடுனாங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த சவால். இன்னொன்று, சென்னையில் வந்து இப்போ நிறைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல நாங்கள் 3 நாளுக்கு முன்னாடி போயிட்டு பேசுவோம், அடுத்த நாள் வந்து இந்த இடத்துல பில்டிங் எடுத்துடுறோன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி இருக்கும். அடுத்த வாரம் போகும்போது பார்த்தீங்கன்னா அது 20 அடியில் போய் நிற்கும். சரி வேறு வழி கிடையாது.
ஏன்னா அந்த லைவ் வேணும் இல்லையா. நான் 4 அடியிலேருந்து மறுநாள் போகும்போது அது 4.5 அடியாக இருக்கணும், 5 அடியாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணோம், கட்டுற பில்டிங்கில் போயிட்டு கெஞ்சி என்னுடைய நண்பர் தொழிற்சங்கத்திலேருந்து வேலுன்னு ஒருத்தர், அவர் தான் என்ன பண்ணார், அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற பில்டிங்லேயும் அப்படியே எடுத்துக்கொண்டார். அப்போ நான் பஸ் ஒரு 3 நாள் வேலையை நிறுத்தி கொண்டுவேன். அவர் அந்த ஆளுங்களை வேறு எங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துட்டு அது நாளைக்கு கண்டினியூட்டிக்கு வரும்போது அந்த இடத்துலேயே இருக்கும் அந்த கல் சாமான்லாம், அது அப்படியே எடுத்துப்போம். அதுக்கப்புறம் மிஸ்டர் சிவானந்தம்னு ஒருத்தர், அவர் ஒரு பில்டரு கான்ட்ராக்டர், அவர் ஒரு பெரிய பில்டிங் தேவை. அவர் என்ன பண்ணாருன்னாக்கா என் இடத்துலையும் வந்து எடுத்துக்கும் போது இவங்க எல்லாமே எனக்காக அந்த வேலைகளை 50-60 பேர் செய்கிற வேலையை நிறுத்தினாங்க. இன்னொரு கூட சொல்லணுன்னா, இப்போ நான் போயிட்டு வேலை செய்கிறவங்கள நிறுத்தி அதில் எங்கள் ஆளுங்களை இன்செர்ட் பண்ணி வேலை செய்யணும். அப்போ அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வேலை நிற்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நீ எடுத்துரு அப்படின்வாங்க. ஏன்னா சினிமாவில் இருக்கிறவங்க வந்து எல்லாருமே எப்படி கட்டிட தொழில் வேலை செய்ய முடியாது இல்லையா, எல்லாமே ஆர்டிஸ்ட்டுங்க. பெரிய அவங்களுக்கு அந்த பாண்டலில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவங்களும் இப்போ என் ஃப்ரெண்டுங்க மேஸ்திரின்றதுனால அவங்களே அந்த தூக்கிலாம் தலையில் வச்சுருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சவால்களை சந்தித்தோம். இன்னொன்று, எந்த காலகட்டத்திலும் எங்களுக்கு மழை வரல. மழை வந்துருந்தால் எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். நாங்கள் அந்த சித்திரை வைகாசின்ற எடுத்ததுனால அது கொஞ்சம் கரெக்டாக எடுத்தோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய ஷார்ட்ஸ் வந்து லைவாக போகணுன்றதுக்காக வெயிட் பண்ணோம். அது கிடைக்கும்போது தான் எடுக்கணும். ஏன்னா எங்கள் தயாரிப்பாளர் வந்து டைட் பண்ணல எங்களை. சரி எப்படின்னா எடுத்துருங்க அப்படின்னு ஒரு நாளும் நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுப்பேன். ஒரு தயாரிப்பாளர் முழு சுதந்திரம் கொடுத்தா சாதாரணமான இயக்குனர் கூட சரித்திரம் படைக்க முடியும். ஏன்னா எங்கள் ப்ரொடியூசர் வந்து என் மேலே கான்ஃபிடென்ட், எந்த ஒரு இடைஞ்சலும் கிடையாது. என்னென்னு கேள்வி கூட கேட்கல. நான் படம் எடுத்து ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு பார்த்தாங்க, அவ்வளோதான். அது வரைக்கும் எந்த ஒரு டிமாண்டும் எனக்கு வைக்கல. நானும் வந்து இப்போ ஒருத்தவனை பிடிச்சிருக்குன்னா அவன் தான் வேணும்னு அடமாக இருந்து எடுத்தோம். அந்த மாதிரி சவால்கள் சில இடத்துல வந்து ஷூட்டிங்கில் வந்து எடுக்க முடியாது. ரோட்லலாம் எடுக்கிறது எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், கேமரா வைக்கிறதுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பர்மிஷன் வாங்கி எடுத்தோம். பொதுவாக லைவாகவே போயிட்டோம்னா, இப்போ ஒரு வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வாழ்ந்தவங்களை வெளியில் அனுப்பிச்சிட்டு வெளியில் எங்கன்னா போக சொல்லிடுவோம், அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவோம். மறுநாள் நீங்கள் வீட்டில் எந்த காலண்டர்லாம் கைட்டாதீங்க, அந்த சாமானெல்லாம் அப்படியே இருக்கட்டும், இந்த ட்ரெஸ்ஸு தையல் மிஷின்லாம் அப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டே வந்துடுவோம். அவங்க படுத்துக்குன்னு வெளில போயிடுவாங்க. அவரும் என் ஃப்ரெண்டு தான். அதுக்கப்புறம் நாங்கள் போய் அவங்கள வெளியில் திருத்திடுவோம், திருத்திட்டு நைட் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்படி லைவை செட் பண்ணி அதை கண்டினியூ பண்ணி உதவி இயக்குனர்கள் பங்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட் படம்ன்றதுனால பட்ஜெட்டுன்றதுனால நானும் கேமரா பண்ணணுன்றதுனால அசிஸ்டண்ட்டுங்க கம்மியாக தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து எஃபெக்டிவ். ஒருத்தர் சாப்பாடு வாங்கின்னு வர போகணும், ஒருத்தர் லொக்கேஷன் பார்க்க போகணும். எல்லாருமே வந்து காலையிலே 6 அசிஸ்டன்ட் டைரக்டருங்க எல்லாருமே குறைஞ்சபட்சம் 7 மணிக்கெலாம் அசம்பிள் ஆனது நம்ம படத்துலையே தான் இருக்கும். எல்லாருமே 7 கேமரா யூனிட்டு கூட வந்துடும். யாருமே வந்து பெருசாக லேட் ஆனதே கிடையாது. அந்த மாதிரி சவால்கள் நிறைய இடத்துல இருக்கும். ஒரு இடத்துல பண்ணும்போது எலெக்ஷனில் கட்சி மீட்டிங்கு கொடிகள் நட்டுட்டாங்க. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா அங்கே டீ கடை. உடனே என்ன பண்ணோம், இன்னொரு தெருவில் போயிட்டு அந்த டீ கடையை பேசி அதுக்குண்டான பொருட்கள் டீ கடை சாமான்கள்லாம் வாங்கி போய் ஃபிக்ஸ் பண்ணி அந்த மத்தியானத்துக்குள்ளே அங்கே போகணும் அதை எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரியான சவால்களை சந்தித்தோம். ஆனால் எந்த நாளும் வந்து நாங்கள் கேமரா வச்சுட்டு பிரேக் ஆகலை, எதையும் எடுக்க முடியலன்ற வருத்தமும் கிடையாது. எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டம் இருந்தது, பட் சந்தித்து எடுத்துகிட்டு தான் வந்தோம். ஒரு இயக்குனர் அப்படின்னு வரும்பொழுது தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை கூர்ந்து கவனிக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ அவசியமான ஒரு விஷயம். காலையில் 9 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட் வைக்கணுன்னா 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணணும்னா ஒரு இயக்குனர் வந்து எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். இங்கே சொல்ல மாதிரி கூர்ந்து கவனிக்கணும், ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னொரு விஷயம், தேவையில்லாமல் இயக்குனர் வந்து யார்கிட்டையும் பேசுகிறதோ அந்த கமெண்ட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நமக்கு ஒரு நாள் எடுக்கணும், நம்மளை நம்பி முதலாளி இருக்காங்க, அவங்க பணம் வாங்கிட்டு வரோம், நம்ம எடுக்கணும். அப்போ இருக்கும்போது எல்லா விஷயத்துலையும் அப்டேட்டாக இயக்குனர் இருக்கணும். சிந்தனை ஃபுல்லாக அங்கேயே தான் இருக்கணும். லஞ்சு கொடுத்தா சாப்பிட்றலாம், டீ டைம். அதுக்கப்புறம் அந்த கூர்ந்து கவனிக்கலைன்னா ஒரு நாள் எடுக்க வேண்டிய காட்சி மறுநாளுக்கு போயிடும். ஒரு இயக்குனர் கேர்லெஸ்ஸாவோ அசால்ட்டாவோ இருந்துட்டா அந்த டீமே வந்து கேஷுவலாக போயிடுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எடுக்கிற வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப கூர்ந்தில்லை, ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்கணும். அது வந்து தமிழ் சினிமாவுக்கு இல்லை, உலக சினிமாவுக்கே எல்லா இயக்குநர்களுக்கும் அவசியம். அது வந்து இப்போ யாரும் நிறைய பேர் கடைப்பிடிக்கிறாங்களா இல்லை. இப்போ நமக்கு வந்து சேர் எடுத்து போடுறதுக்கு ப்ரொடக்ஷனில் வரலைன்னா கூட ஒரு இயக்குனர் சேர் எடுத்து போடுறது தப்பு கிடையாது. நம்ம வேலை, நம்ம தொழில். அதை பார்த்தோம்னாலே சினிமா வந்து கண்டிப்பாக இயக்குனர் கேட்டகரியில் உட்கார்றவங்களும் கேமரா கேட்டகரியில் வர்றவங்க எல்லாருமே
இந்த 2 பேர் தான் ஸ்பாட்டில் பெரிய ஆளுங்க, கேமராமேன், இயக்குனர். இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கலைன்னா பட்ஜெட் எகிரிடும். இவ்வளவு நேரம் என்னோட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் புன்னகையோடு பதிலளிச்சிங்க. நன்றி. அதாவது உங்களுக்கு நன்றி. என் சார்பாக வந்து சுற்றி எடுத்த ஒளிப்பதிவாளர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றி. இன்னொரு விஷயம் என்னென்னா, மக்கள் தொலைக்காட்சி வந்து மிகச்சிறந்த தெருக்கூத்து, அதுக்கு பிறகு இந்த குழந்தைங்களுக்கான அவேர்னஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பெண்களுக்கு உண்டான சில விஷயங்கள் அதெல்லாம் அவங்க வந்து கஷ்டப்படுற பெண்களுக்கு உண்டான தொழில் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மிகச்சிறந்த ஒரு ஊடகத்தில் மக்கள் தொலைக்காட்சி வந்து மிகச்சிறந்த ஒரு நிறுவனம். இன்னும் அவங்க வந்து கிராமத்து கல்ச்சர், கிராமிய விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பண்ணணும். அதே சமயம் இப்போ நம்மளை மாதிரியான இயக்குநர்களை தேடி வந்து பேட்டி எடுக்கிறதுன்றது அது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது மனசு வேணும். அதனால் உங்களுக்கும் உங்கள் குழு சார்பாக எல்லாருக்கும் லேபர் படத்தில் நடித்த உழைத்த எல்லாருடைய சார்பாகவும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.